அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனித தேவசகாயம் மறைசாட்சி விழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 26 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மண்ணின் புனித மறைசாட்சி தேவசாயம் விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். இவர் இந்திய நாட்டிலே பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார். இவருடைய வாழ்வு நமக்கு என்ன உணர்த்துகின்றது? அவருடைய வரலாறை நாம் அறிந்து கொள்வோம். புனித தேவசகாயம் 1712 ஆண்டு ஏப்ரல் 23 நாள் நட்டாலும் என்ற குக்கிராமத்தில் திருவாளர் வாசுதேவன் நம்பூதிரி திருமதி தேவகியம்மை என்ற தம்பதியினருக்கு தலைமகனாய் பிறந்தார். சிறு வயதிலேயே இவர் ஞானம் அறிவும் பெற்றவராய் விளங்கினார். இதனால் திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா என்பவரின் அரண்மனையில் காரியக்காரராக மாறும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு இவர் பார்க்கவியம்மா என்ற பெண்ணை மணமுடித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஒரு சமயம் தேவசகாயத்தின் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்தன. அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். அப்போது மன்னரின் படைப்பிரிவில் படை தளபதியாக வேலை பார்த்த பெனடிக்ட் டிலனாய் என்பவரிடம் தன்னுடைய வாழ்வில் வரும் சோதனைகளை எடுத்து சொல்ல, அதற்கு அவர் விவிலியத்திலிருந்து யோபுவின் கதையை எடுத்து சொல்ல தேவசாயம் மன அமைதி பெற்றார். பிறகு அவர் வேத நூலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதனால் அவர் பத்மநாபபுரத்தின் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை பீட்டர் பரைரேஸ் என்பவரை சந்தித்து கிறிஸ்துவை பற்றி இன்னும் முழுமையாக அறிந்து கொண்டார். கிறிஸ்துவை பற்றி அறிய அவர் உண்மையான கிறிஸ்தவராகவே மாறிப்போனார். ஆம், புனித தேவசாயம் 1745 ஆண்டு 17ஆம் நாள் வடக்கங்குளத்தில் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தன்னுடைய பெயரை தேவசகாயம் என்று மாற்றிக்கொண்டார். இவரோடு சேர்ந்து இவருடைய மனைவியும் திருமுழுக்கு பெற்றார். அவர் தன்னுடைய பெயரான பார்க்கவியம்மா என்பதை ஞானப்பூ என மாற்றிக்கொண்டார். தேவசகாயம் திருமுழுக்கு பெற்ற பிறகு புது ஆற்றல் பெற்றவராய் உணர்ந்தார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் மிக துணிவுடன் எடுத்துரைத்தார். இதனால் ஏழை எளிய மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற தொடங்கினார்கள். இதை கண்ட ஒரு சில புரோகிதர்களும் நம்பூதிர்களும் திருவிதாங்கூர் மன்னரின் பிரதான அமைச்சரான ராமையன் தளவாய் என்பவரை சந்தித்து எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். இதை கண்டு சினமுற்ற அமைச்சர் இப்பிரச்சனை மன்னரிடத்தில் எடுத்து சொன்னார். மன்னரோ மக்கள் அனைவரும் நடுங்கு வண்ணம் தேவசாயத்தை கழுதையின் மீது ஏற்றி எருக்கலை மாலை அவருக்கு அணிவித்து ஏறக்குறைய 8 மைல் தூரம் அவரை கூட்டி சென்று பலவிதமாக துன்புறுத்தினார். அப்போதும் கூட அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவித்து கொண்டே இருந்தார். இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மேலும் மேலும் பரவியது. இதை பார்த்து மிரண்டு போன சதிகார கும்பல் மன்னனிடம், இவரை இப்படியே விட்டால் சமய மாற்றம் பெருமை ஒழிய அது நிற்பதற்கான வழி இல்லை. அதனால் இவரை தீர்த்து கட்டினால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி பிறக்கும் என்று நய வஞ்சகமாய் பேசியது. இதனால் மன்னன் தேவசாயத்தை தீர்த்து கட்ட துணிந்தான். 1752 ஆண்டு ஜனவரி 14 நாள் மன்னன் தேவசாயத்தை ஆர்லாய் மொழிக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றாடி மலைக்கு கூட்டி சென்று கொலை செய்வதற்காக நிறுத்தினான். அப்போது தேவசாயம் வானத்தை அண்ணாந்து, தந்தையே,
என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இப்போது நான் உம்மிடத்தில் வருவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். அதன் பிறகு மன்னன் தேவசாயத்தை துப்பாக்கியால் சுட்டித்தள்ள ஆணையிட்டான். அதன்படி துப்பாக்கி குண்டுகள் தேவசாயத்து மார்பில் பாய அவர் மலையிலிருந்து சரிந்து விழுந்து தன் உயிரை துறந்தார். அவருடைய உடலின் ஒரு சில பகுதிகள் கோட்டாறு மறைமாவட்டத்தில் உள்ள தூய சவேரியார் ஆலயப்பிடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டுகிறது. இவர் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 2 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். பின்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது கிறிஸ்துவுக்காக எதையும் ஏற்க துணிதல், துன்பத்தை எல்லாம் துணிச்சலோடு சந்திக்கின்ற ஒரு மனநிலை. இரண்டாவது, எல்லா மக்களை சமமாக பார்த்து செயல்படுதல். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை நம்பிக்கையில் நான் உறுதியாக வாழ்கின்றேனா? இறையாட்சி மதிப்பீடுகளுக்காக நான் துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்கின்றேனா? தியாகம் நிறைந்த பணி வாழ்வால் நான் ஒவ்வொரு நாளும் சான்று பகர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழவும், இறையாட்சி மதிப்பீடுகளுக்காக துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளவும், தியாக நிறைந்த பணி வாழ்வால் சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.